பிசிபிளாபாத் பவுடர் அடிக்கிறதுக்கு வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு, பட்டை, லவங்கம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இலாச்சி. ஸோ இதெல்லாம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ பெப்பரும் வந்து ஆட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா பப்பி சீட்ஸ், இது தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பப்பி சீட்ஸ் இது வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஹைலைட்டு. இது வந்து ஃப்ளேவரை வந்து அதிகப்படுத்தும், டேஸ்ட் நல்லா பண்ணும். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ என்கிட்ட வந்து தனியா பொடி, உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனியா இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. என்கிட்ட தனியா இல்லை, அப்படியே வந்து பொடியாக வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தனியா பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. அந்த சூடு வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து கொಬ್ಬரி வந்து ஆட் பண்ணி இது வந்து நல்லா வதக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ போட்டு ஜஸ்ட் வந்து அப்படியே அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஆறிச்சுன்னா சரி போயிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா சூப்பரான நம்மளுக்கு பிசிபிளாபாத் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபிளாபாத் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவலக்கி உப்புமா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த இஞ்சி வந்து பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே போட்டுக்கலாம். எனக்கு அப்படியே போட்டால் பிடிக்கும். ஸோ அதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறமா முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுது, இது வந்து வடை செஞ்சிருந்தோம் லெஃப்ட் ஓவர் ரைஸ். ஆயிலே வந்து இப்போ செஞ்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து செய்யாதீங்க. லைக் இப்போ தான் வடை போட்டேன். ஸோ இப்போ வந்து செஞ்சிருந்தேன்னா ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து கடுகு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா போட்டு இஞ்சி வந்து நல்லா வந்து வெந்துட்டு இஞ்சி போட்டு பச்சை மிளகா, ஆனியன், இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உளுத்தம் பருப்பு போட்டேன். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். ஸோ நல்லா வதங்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போடுறது நல்லா வதங்கணும். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கணும்.
அவலுக்கு வந்து ஊற வச்ச அவலுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஸோ இது வந்து நல்லா வந்து கலப்பிட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீம் இருக்கட்டும். அப்புறமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து கேஸ் கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் வச்சுட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்து சூப்பர். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மசால் பூரி காம்படிஷன். மசால் பூரி காம்படிஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பராத்தா தான் நம்ம வந்து பண்ண பார்த்தோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கணும். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொத்தமல்லி, ஆனியனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இதுவும் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சால்ட்டு, சீரகம், ஸோ மஞ்சள் பொடி. ஸோ நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நல்லா வந்து இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் இது தான். வேணுன்னா இதில் வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.